டு பிரபா ஜிவிபி 360. நாம் வந்து 10th மேக்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். டெட் எக்ஸாமுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் சாப்டர் உறவுகளும் சார்புகளும். 10th ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 9th to 10th போவாங்க. அவங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சென்டம் வாங்கலாம். மேக்ஸ்லலாம் சென்டம் வாங்குறது ரொம்ப ஈஸி. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்க, இதில் நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆர்டர் பேர்ஸ், வரிசை ஜோடி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதில் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உட்காருவாங்க இல்லைங்களா, அப்போ இங்கே 1 2 3 4 5 பேர் உட்காராங்க. அடுத்த ரோவில் 5 பேர் உட்காராங்க. அடுத்த ரோவில் 5 பேர் உட்காராங்க. இப்படி உட்காரும் போது இப்போ 1, 3 அப்படிங்கிறா அப்படி இருக்கு. அப்போ 2, 4 அடுத்தது 3,1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி குறிப்பேன்னா, இது ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரோவை குறிக்கும். தேர்டு வந்து எத்தனாவது நபர் அப்படிங்கிற மாதிரி குறிக்கும். அப்போ 1,3ன்னா இது ஃபர்ஸ்ட் ரோல 3வது பர்சன் இது. அடுத்தது இது செகண்ட் ரோல 4வது பர்சன் இது. அடுத்து தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் பர்சன் இது. அப்ப நம்ம இதுதான் வந்து பேர்ஸா வந்து எழுதுறாங்க. ஃபர்ஸ்ட் ரோல தேர்ட் காலம், செகண்ட் ரோல ஃபோர்த் காலம், தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம், அந்த மாதிரி எழுதுறது தான் ஆர்டர் பேர்ஸ். அடுத்தது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படிங்கிறது கார்ட்டீசியன் பெருக்கல் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து எப்படி நம்ம வந்து இதை தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. கார்ட்டீசியன் பெருக்கல் அப்படின்னா இங்க ஒரு செட்டு ஏ இருக்கு, பி இங்க இருக்கு. இப்போ ஏல 1 2 3 இருக்கு, பியில் வந்து ஏ 3 ஏ பி சின்னு இருக்கு. 1 எடுத்துட்டு இந்த பியில் இருக்கிற எல்லா செட்டுக்கும் லிங்க் பண்ணுறோம். அடுத்தது திரும்பவும் அதே மாதிரி 1 2 3 ஏ பி சி 2 எடுத்துட்டு எல்லாத்துக்கும் லிங்க் பண்ணுறோம். அடுத்து திரும்பவும் என்ன பண்ணுறோன்னா 1 2 3 இங்கே ஏ பி சி 3 எடுத்துட்டு எல்லாத்தையும் லிங்க் பண்ணுறோம். லிங்க் பண்ணி எழுதுறது தான் இங்கே கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இது எப்படி எழுதலாம் பாருங்க. ஏல வந்து என்ன இருக்கு, 1 2 3ன்னு இருக்கு. பியில் ஏ பி சின்னு இருக்கு. இது எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். பாருங்க, ஏ வந்து 1 2 3, பி வந்து ஏ பி சி. இப்போ ஏ கிராஸ் பி அதை எழுதுறோம். ஏ கிராஸ் பி எழுதும் போது நம்ம வந்து எப்படி எழுதுறோம்னா, இதில் 1 எடுத்துட்டு இது 3 லிங்க் பண்ணுறோம். 1, ஏ 1, பி 1, சி. அடுத்தது 2, ஏ 2, பி 2, சி. இந்த பக்கம் இடம் இல்லைங்கிறதுனால இப்படி எழுதுறேன். அப்போ 3, ஏ 3, பி 3, சி. இப்படி எழுதுறது தான் ஏ கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அப்போ ஏ கிராஸ் பின்னா ஏவை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு பி பின்னாடி எழுதிட்டு எழுதுறோம். பி கிராஸ் ஏனா அதே மாற்றி வரும். பாருங்க, இப்போ ஏ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 ஃபர்ஸ்ட் பி எழுதிக்கலாம். பி பார்த்தீங்கன்னா ஏ பி சி. ஏ பார்த்தீங்கன்னா 1 2 3. இப்போ பி கிராஸ் ஏ அப்படின்னு எடுக்கும் போது ஏ 1 இது எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிறோம். ஏ 2, அடுத்தது ஏ 3, அடுத்தது பி 1 பி 2, அடுத்தது பி 3, அடுத்தது சி 1 சி 2 சி 3. இதுதான் பி கிராஸ் ஏ. இப்போ 2, ஏ அப்படின்னா என்னன்னா, இப்போ ஏ கிராஸ் பியில் 2, ஏனா 2 வந்து எதில் இருக்குது, ஏலையும், ஏ வந்து எதில் இருக்குது, பிலையும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஏ கிராஸ் பி எப்படி செட்டில் எழுதுவீங்கன்னா 2, ஏ such that 2 belongs ஏ belongs பி. அதே மாதிரி ஏ பி அப்படி எப்படி எழுதுவீங்க அப்படின்னா
ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு நார்மலாக ஏபி இருக்குது. இது என்ன அர்த்தம்னா ஏ பிலாங்ஸ் ஏல இருக்குது, பி பிலாங்ஸ் பி இருக்குது. அப்போ பிலாங்ஸ் அப்படிங்கும்போது ஏ வந்து ஸ்மால் லெட்டர் ஏ வந்து கேபிட்டல் லெட்டர் ஏல இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுதான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம வந்து சம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பாருங்க குறிப்பு. ஏ கிராஸ் பி அப்படின்னா ஏ மற்றும் பி வந்து ஒரு செட் இருக்கு. ஏ மற்றும் பி என்ற கணங்களுக்கிடையே அனைத்து வரிசை ஜோடிகள், நம்ம ஜோடி எழுதணும் இல்லையா, அது இருக்கு. அப்ப முதல் உறுப்பு என்னவா இருக்கும்? ஏவாவும், அப்ப இரண்டாவது உறுப்பு பியாவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பி கிராஸ் ஏல பாத்தீங்கன்னா முதல் உறுப்பு பிலையும் இரண்டாம் உறுப்பு ஏலையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக ஏ கமா பியும் பி கமா ஏவும் சமமா இருக்காது. ஏன் சமமா இருக்கணும்னா கண்டிப்பா ஏவும் பியும் சமமா இருந்தா மட்டும்தான் இது சமமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கார்ட்டீசியன் பெருக்கலை வந்து கிராஸ் ப்ராடக்ட்ல வந்து குறிப்பிடுவாங்க. இதுதான். அடுத்தது பொதுவா ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சமமா இருக்காது. ஆனா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னா இப்போ ஏல 3 செட் இருக்கு, பில 3 செட் இருக்கு அப்படின்னா அதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும் போது நமக்கு ரிசல்ட் வருது இல்லைங்களா, அதுதான் எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். அப்ப அதுதான் சமமா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நான் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஏ வந்து ஏ கமா பின்னு இருக்கு, பி வந்து சி கமா டின்னு இருக்கு. அப்ப ஏ கிராஸ் பி நம்ம போடுவோம். போட்டா ஏ கமா சி, ஏ கமா டி. அடுத்தது பி கமா சி, பி கமா டி. இப்போ மொத்தம் எத்தனை வருது? 4 வருது. அதுதான் என் ஆஃப் ஏ கிராஸ் பி. அதே மாதிரி பி வந்து சி கமா டின்னு இருக்கு, ஏ வந்து ஏ கமா பின்னு இருக்கு. அப்போ பி கிராஸ் ஏ போட்டா சி கமா ஏ, சி கமா பி, டி கமா ஏ, டி கமா பி. அப்போ என் ஆஃப் பி கிராஸ் ஏ என்னவா இருக்கு? இங்கேயும் 4 தான் இருக்கு. அப்போ என் ஆஃப் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்கும் போது என் ஆஃப் அப்படின்னு வந்தால் ரெண்டு சமமா இருக்கும். அடுத்தது ஏ கிராஸ் பி நல் செட்டா இருந்தா, இது நல் செட்னா அதுல எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். கண்டிப்பா ஏ நல் செட்டா இருக்கலாம், இல்லைன்னா பி நல் செட்டா இருக்கலாம். அடுத்தது என் ஆஃப் ஏ பியாவும் என் ஆஃப் பி கியூவாவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா என் ஆஃப் ஏ கிராஸ் பி பி கியூவா இருக்கும். என் ஆஃப் ஏ வந்து 2 இது இருக்கு. அப்ப என் ஆஃப் பி பார்த்தீங்கன்னா 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப என் ஆஃப் ஏ என்ன சொல்லியிருக்கோம்? 2. என் ஆஃப் பி 3 இருக்குதுன்னா கண்டிப்பா இதை கிராஸ் பண்ணி எழுதும் போது நமக்கு எத்தனை டேர்ம்ஸ் கிடைக்கும் அப்படின்னா 2 × 3 6 டேர்ம்ஸ் நமக்கு கிடைக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் எண்களும் சார்புகளும் அப்படிங்கிற உறவுகளும் சார்புகளும் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோஸ் பார்த்துட்டோம். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே இதுல இருக்க சம்ஸ் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.